ஹாய் எவ்ரிவன். நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பார்கோட்ல லேண்டிங் காஸ்ட் கொடுக்கும்போது அது எப்படி சீக்ரெட் கோடா கொடுக்கறதுன்னு பார்க்க போறோம். இது ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா, நம்ம பார்கோட்ல வந்து லேண்டிங் காஸ்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஆனா வந்து லேண்டிங் காஸ்ட் நமக்கு தெரியணும். ஆனா கஸ்டமர் பார்க்கும்போது வந்து லேண்டிங் காஸ்ட் தெரியக்கூடாது அவங்களுக்கு. அதுக்காக தான் வந்து சீக்ரெட் கோடா யூஸ் பண்ண போறோம். அது எப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் என்ன பண்ண போறேன்னா, டிஷர்ட் ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னு வச்சுப்போம். டிஷர்ட் தான் என் ப்ராடக்ட். அதோட ப்ராடக்ட் கோடு வந்து 1024. இது வந்து என் ப்ராடக்ட் கோடு. அதுலயே வந்து பார்கோட் இருக்கும். நம்ம பார்கோட் பிரிண்ட் எதுனா பார்கோடும் இருக்கும். பார்கோட் கொடுத்துக்கிறேன். வேற என்ன இருக்கும்னா சேல் பிரைஸ். நம்ம என்ன சேல் பண்றோமோ அந்த பிரைஸ் இருக்கும். சேல் பிரைஸ் ஒரு 450 இருக்குன்னா 450 இருக்கும் சேல் பிரைஸ். அதுக்கப்புறம் நான் என்ன வைக்க போறேன்னா லேண்டிங் பிரைஸ்னு வைக்க போறேன். இந்த லேண்டிங் பிரைஸ் வந்து எனக்கு தெரியணும். அதாவது லேண்டிங் பிரைஸ் 380 அப்படின்னா எனக்கு தெரியணும். ஆனா கஸ்டமருக்கு வந்து இந்த லேண்டிங் பிரைஸ் தெரியக்கூடாது. இது வந்து சீக்ரெட் கோடா தான் இருக்கணும். இதுதான் வந்து நான் எப்படி வைக்கிறது சொல்லி தர போறேன். அது நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா நம்ம சாஃப்ட்வேர் ஓபன் பண்ணிக்கோங்க. நம்ம சாஃப்ட்வேர் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா பார்கோட் இருக்குல்ல அது ஓபன் பண்ணிக்கோங்க. பார்கோட்ல போயிட்டு F12 கொடுத்தீங்கன்னா செட்டிங்ஸ் ஓப்பன் ஆகும். செட்டிங்ஸ் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் இந்த கீழே பார்த்தீங்கன்னா ஏக்கு 0 பிக்கு 1 இந்த மாதிரி இருக்குல்ல இதுதான் சீக்ரெட் கோட். இப்படிதான் வந்து சீக்ரெட் கோட் அசைன் பண்ண போறோம். இது ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா 0ல வந்து 9 வரைக்கும் இருக்கும். இதுல வந்து நீங்க என்ன வேணா கொடுத்துக்கலாம். சப்போஸ் நாங்க ஏ கொடுத்துருக்கேன் 0க்கு, நீங்க எஃப் கொடுத்துக்கலாம், இல்ல டி கொடுத்துக்கலாம், என்ன வேணா கொடுத்துக்கலாம். நம்ம இப்படி ஆனா ஒரு ஆர்டர்ல கொடுத்துக்கோங்க. இப்படிதான் வந்து ஒரு 0க்கு ஏவோ அசைன் பண்றேன். இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா சேவ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா என்னோட பிரைஸ் வந்து 380 எனக்கு சொல்லியிருந்தேன். அது கோட் எப்படி வருதுன்னு சொல்றேன் பாருங்க. 3 வந்து டின்னு இருக்கும். 8 பார்த்தீங்கன்னா ஐ இருக்கு. 0 பார்த்தோன்னா ஏ இருக்கு. 3IA. இங்க பார்த்தீங்கன்னா DIN தான் இருக்கும். நம்ம லேண்டிங் பிரைஸ் வந்து 380. இதுக்கான சீக்ரெட் கோட் வரும்போது வந்து அந்த பார்கோட்ல பிரிண்ட் ஆகிறது வந்து DIN தான் பிரிண்ட் ஆகும். ஓகே, இதை வச்சுட்டு ஃபர்ஸ்ட் வந்து இங்க கோட் அசைன் பண்ண போறீங்க. ரெண்டாவது என்ன பண்ணுவீங்க அப்படின்னா சைட்ல வந்து பர்ச்சேஸ் ரேட் கோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கோங்க. ரெண்டு சேஞ்ச் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து அந்த கோடு ஆல்பபெட் அசைன் பண்ண போறீங்க. ரெண்டாவது வந்து இந்த பர்ச்சேஸ் ரேட் கோடு. ரெண்டுத்தையும் கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன்னா ஒரு ப்ராடக்ட் எடுத்து அது கரெக்டாக வருதுன்னு செக் பண்ண போறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் டிஷர்ட் சொல்லியிருந்தாங்க. நான் அதே டிஷர்ட்டையும் எடுக்கிறேன். டிஷர்ட் கொடுத்தேன்னா அதோட சேல் பிரைஸ் வந்து 450. அது கரெக்டாக வந்துருச்சு. ஆனால் நீங்கள் பர்ச்சேஸ் ரேட் பார்த்தீங்கன்னா BJA, அதாவது 380யோட கோட் நான் என்ன சொல்லியிருந்தேனோ அதுதான் வரும். இப்படிதான் வந்து நம்ம வந்து ஒரு சீக்ரெட் கோடை வந்து அசைன் பண்ணுவோம் லேண்டிங் காஸ்ட்டுக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்றீங்கன்னா பார்கோட்ல இது கரெக்டா வரணும் அப்படின்னா Ctrl L கொடுத்தீங்கன்னா இங்க கீழே பாத்தீங்கன்னா வந்து பர்ச்சேஸ் ரேட் கோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதை அப்படியே காப்பி பண்ணி நம்ம பார்கோட டிசைன் பண்ணும்போது அதை போட்டுக்கணும். அதை கரெக்டா நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம பர்ச்சேஸ் ரேட் கோடு கரெக்டா வந்து கோடா வரும் வரும்போது. இப்படிதான் வந்து நம்ம வந்து பார்கோட்ல லேண்டிங் காஸ்ட்டை வந்து சீக்ரெட் கோடா அசைன் பண்ணுவோம். தேங்க்யூ.